கல்யாண வீட்டு ஸ்டைல் வெள்ளை பூசணிக்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெள்ளை பூசணிக்காவை பொடியை கட் பண்ணி நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கலாம். இது வெந்ததுக்கு அப்புறம் இதோட தண்ணியை நம்ம எடுத்துடலாம். நான் மிக்சி ஜார்ல 1 கப் திக்கா தயிர் சேர்த்து ஒரு சுத்தி எடுத்துக்கிறேன். நம்ம அதே மிக்சி ஜார்ல அரை முடி துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா திக்கா அரைச்சிக்கோங்க. நம்ம சூடாறின வெள்ளை பூசணிக்கால இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தயிர் மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கோம்ல, அதையும் இது கூட இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா புளிப்பா டேஸ்டா சும்மா சாப்பாட்டுக்கு விரவி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோக்கு அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. லாஸ்டா கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் தாளிச்சிடலாம்.